எப்பவும் சிரிக்கதான் செய்வேன். அப்பா கூப்பிடு. அப்பா இங்க வாங்கன்னு சொல்லு. வாங்க சொல்லு குட்டி. அப்பா சொல்லுங்க. அப்பா வாங்க சொல்லு. அஞ்சலி பண்றதே நீங்களும் பண்றீங்க. இது ஏன் குழந்தையா? சொல்லுங்க, எல்லாரும் கூப்பிடவா? பஞ்சாயத்து கூட்டவா? இந்த எனக்கு பிறந்த குழந்தைன்னு நானே எல்லார்கிட்டயும் போய் அசிங்கமே இல்லாம சொல்லட்டா? உங்களுக்கு தப்பு இல்லைன்னா நான் வேணா ட்ரை பண்றேன். அது உங்களுக்கு பரவாயில்லையாங்க? என் மதிப்பு எக்கேடு கெட்டு போனா என்ன? பாவம் குழந்தை, நான் தானே இந்த குழந்தைக்கு அப்பா. மன்னிச்சுக்கோங்க, நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியல. எனக்கு பிரசவத்துல ஏதாவது மனக்குழப்பம் வந்துருச்சா? நான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கேங்க. தப்புன்னு தெரிஞ்சே பண்றேன். குழந்தைகிட்ட பேசுவாங்க, ஆனா அதுல சின்னம்மா கிட்ட இருக்கிற பாசம் தெரியல தம்பி. இந்த குழந்தை இங்க இருக்கிறப்பதான் குழந்தைகிட்ட அதிக அக்கறையா இருக்கிறதாலயோ சின்னம்மாவை அம்மா நினைக்கிறது என்னவோ தெரியல சாமி. நாம தள்ளி இருந்துக்கலாம். சின்னம்மாவுக்கு குழந்தையும் ரொம்ப முக்கியம் தம்பி. நான் சொல்றது தப்புதான். இது குழந்தை விஷயம். மனசு கேட்கல. நான் வரேன் சாமி. சரி வரேன். நெசமா காலையில பேச்சு மாற மாட்டீங்களே. முட்டைக்கன்னியம்மனே, நான் பேச்சி அம்மாவோட பையன். ஒருபோதும் சொல்ல மாற மாட்டேன். காலையில 3 பேரும் கோவிலுக்கு போறோம். தத்துல நீங்க மட்டும் இருங்க. நான் கோவில்ல இருக்கேன். போதுமா? நான் தப்பு பண்ணல. அதனால எந்த ஜென்மத்திலையும் நான் அந்த குழந்தைய அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்களே குடும்ப வாரிசா அவளை கூட்டிட்டு வாங்க. நான் என் மனைவி முத்தழகோடையும் என் குழந்தையோடையும் கோயிலுக்கு வரேன். சரிப்பா, நீயே சொல்லிட்டல்ல, உன் அப்பாவே சொல்லிட்டாமா. நாம கோயிலுக்கு போலாமா? எல்லாம் ரெடி தானே? என் சூழ்நிலைய முழுசா உங்ககிட்ட சொல்ல முடியாது. இந்த பிரசவத்துல ஏதோ இருக்கு. செயின் திருட்டெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். அந்த சேகர் விஷயத்துல தப்பிக்கணும். அவங்க பைக்ல வரல, கார்ல வராங்க.